பேரண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் முடிய போகுதுங்க. சரி சம்மர் தான் முடிஞ்சிச்சு. இன்னும் சம்மரை பற்றியே எவ்வளோ பேசிட்டீங்க. இப்போ என்ன தான் பேச போகிறீங்க அப்படின்றீங்களா? இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. எல்லாருக்கும் வரக்கூடியது. எந்த ஏஜ்லனா வரக்கூடியது. உங்களுக்கும் வரக்கூடியது. எனக்கும் வரக்கூடியது. என்னங்க பீடிக்க போகிறீங்க அப்படிங்களா? கோவங்க, கோவம், ஆங்கர். இந்த ஆங்கரை நம்ம இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்லங்க நான் ஒரு 45 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். முதல்லாம் குழந்தைங்களுக்கு கோவம் அழுவும். அவ்வளோதான். இப்போ சாதாரணமாக சும்மா பக்கத்தில் போய் அந்த கோவம் அது அது வெளிப்படுத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்குங்க. என்னடா அது இந்த குழந்தைய எப்படி கோவப்படும்? ஏன் இப்படி கோவப்படுது? அதோடைய முகமாற்றங்களும் அதுங்க நம்மளை பார்த்து முறைக்கிறதும் எனக்கு புரியவே இல்லை. இது என்னதான் ஜெனட்டிக் என்னதான் பரம்பரை அதெல்லாம் எடுத்துட்டா கூட ஒரு என்ன அப்படியே மாற்றங்களாக நிகழும். யோசிச்சு பாருங்கள். அப்புறம் தான் நான் யோசித்தேன். குழந்தைகள் எப்படி கற்றுக்குது? ஒன்று மீடியா மூலமாக, இல்லை ஏதாவது ஒன்று பார்க்குறது மூலமாக, இல்லை ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் எதுவுமே கிடையாது டாக்டர். எங்கள் வீட்டில் குழந்தை போய் நாங்கள் எங்கேயா டிவி பார்க்கணுன்னா பேரண்ட்ஸுங்களை பார்த்து வீட்டுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள் எவ்வளோ இருக்குது? அதை தொடர்ந்து 24 ஹவர்ஸ் அதை பார்த்துன்னு தானே இருக்குது. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை வராமல் இருக்குமா? இல்லை ஒரு கத்தாமல் இருக்குமா? ஏதோ ஒன்று டக்கு ஒரு கீழே போகணும், ஒரு உடஞ்சிருச்சு, ஒரு கண்ணாடி பாத்திரம் உடஞ்சிருச்சு, இல்லை ஒரு காஃபி கொண்டு வராங்க தட்டி கீழே விழுந்துருச்சு. பரவாயில்லம்மா, ஒன்றும் இல்லை, கவலைப்படாது, அப்படியே பேசுவோம். இல்லை, ஏன் கீழே போட்டேன், பார்த்து வரக்கூடாதா, கண்ணு தெரியலையா? இது இயற்கை தானேங்க, யதார்த்தம் தானேங்க. ஆனால் இந்த குழந்தை கவனிச்சுனே இருக்குது. புரியுதுங்களா? ஏன் இப்படி உயர்த்தி பேசுகிறது? உடனே அவங்க அடங்கிடுறாங்க. உடனே ஒன்று எதிர்வார்த்தை பேச போகிறாங்க, இல்லை அடங்கிடுவாங்க. எந்த குரூப்பை எதுவாக இருந்தாலுமே சரி, எந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி. இதை பார்த்து பார்த்து என்ன நினச்சிக்குது குழந்தை? ஓஹோ, இது ஒரு விதமான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற விதம் அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு தேர்ட் பர்சன், இப்போ டாக்டர்னு இல்லை, வேறு யாராவது ஒருத்தர் கூப்பிட்றாங்க, குழந்தைய அரவணைக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க, உடனே அதோடைய எதிர்ப்பு தெரிவிக்குது. சார் இது எப்படி? இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்படியோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம குழந்தை வளரப்போகுது. நம்ம வளர்க்குற விதம் ஒன்று, அதுவாக தெரிஞ்சுக்கிற விதம் ஒன்று. புரியுதுங்களா? ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் அது எல்லாமே அப்படியே உள்வாங்கி அது வளரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வீட்டில் அப்பா ஒரு ரோல் மாடல், அம்மா ஒரு ரோல் மாடல். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண். ஸோ உங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, கோபம் வராமையே இருக்க பொருள். குழந்தை எதிர்க்க அதை வெளிப்படுத்தாதீங்க. குழந்தை வெளில போயிருக்கும் பொழுதோ, இல்லை கொஞ்சம் அதை ஆசுவாசப்படுத்திட்டு அந்த ஞாபகம் வச்சுக்கின்னு இதை வெளிப்படுத்துங்க. இதில் 2 விஷயம் அடங்கியிருக்கு. ஒன்று, உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதை தள்ளி போடும்போது உங்கள் கோபம் 50% குறைஞ்சிரும். 2வது, அந்த கேப் கொடுக்கும்போது அதுக்கான காரணம் ஏன் நம்ம கோவப்பட்டோம், இது நியாயம்தானா, இது தேவைதானா அப்படின்னு தெரிஞ்சு அது ஒரு சமாதானமாக, இந்த குதர்க்கம் விதர்க்கம் இல்லாமல் ஒரு சாதாரண தர்க்கமாக வின் சிச்சுவேஷன் அப்படி மாறிடும். இதை புரிஞ்சுக்கினீங்களா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததில் வேண்டாம் பார்ப்போம். ஓகேங்களா?